நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய முதலீடுலாம் தேவைப்படாது. ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தா போதும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து கத்துக்கோங்க. ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து எப்படி வந்து 30 டேஸ்ல ₹5000 சம்பாதிச்சேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வீட்ல தான் இருந்தேன். ஸோ வீட்ல வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்றது அப்படின்றத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது எனக்கு தெரியல. ஸோ என்ட்ட பெருசா எந்த ஸ்பெஷலான ஸ்கில்ஸும் இல்ல. அதே மாரி என்ட்ட பெருசா வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு உண்டான ஐடியாவும் இல்ல. ஜஸ்ட் என்ட்ட இருந்தது என்னோட ஃபோனும், எனக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியும் மட்டும் தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட்டே வேண்டான்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படின்ட்டு, நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதில கத்துக்கிட்டேன், இந்த மாரி நம்ம வந்து ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் வந்து ஷேர் பண்ணோம்னா, நமக்கு வந்து மணி வந்து கிடைக்கும் அப்படின்றது மாரி நான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்ட நான் பிக் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட் எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இது மத்தவங்களுக்கும் புடிக்கும் அப்படின்றதும் நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ இத நான் வந்து Instagramல வந்து போஸ்ட் பண்ணேன். தென் நெறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்கல. ஒண்ணுமே ஆகல. அ ஜஸ்ட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஆனா எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னடா நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதேன்னு எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. அதனாலேயே நமக்கு எந்த ரிசல்ட்டும் வரமாட்டேங்குதுன்றதுனாலயே நான் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்றதே இல்ல. எனக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப பாதிச்சுது. ஸோ என்னால வந்து கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல அந்த ப்ராடக்ட்ட பத்தி. ஏன்னா நான் வந்து ரிசல்ட்ஸ வந்து ரொம்ப வேகமா வரணும் அப்படின்றது என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதனால என்னால கன்சிஸ்டன்ட்டாவே இருக்க முடியல. நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். என்னால இது முடியாது போல. இது வந்து சும்மா ஃபேக் போல அப்படின்றத நான் கிவ் அப் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் சில பல சேனல்ஸ்லாம் நான் வந்து YouTubeல பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சு. இதுல வந்து நம்ம வந்து மணி மேக் பண்ணணுன்றத மட்டும் இல்லாம, நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து டிஃபரெண்ட்டா வந்து அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஹானஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஃபேக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ணாம, என்னோட ஹானஸ்ட்டான ஒப்பீனியன்ஸ வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதனால என்ன நடக்கும்னா, என் மக்கள் வந்து நம்புவாங்க அப்படின்றத நான் வந்து எதிர்பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாரி இந்த ப்ராடக்ட்ட வாங்கி மக்கள் வந்து இந்த மாரி ஹேப்பியா தான் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா வொர்க் ஆயிட்டுருக்கு. ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணேன். அதே மாரி ஒரு அர்ஜென்சிய வந்து கிரியேட் பண்ணேன். லைக் லிமிட்டடான ஆஃபர்ஸ் தான் இருக்கு. நீங்க வந்து இத்தன நாளுக்குள்ள வாங்கிட்டீங்க, இல்ல இத்தன நேரத்துக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு அர்ஜென்சிய வந்து நான் கிரியேட் பண்ணேன். தென் எல்லா கொஸ்டின்ஸ் அதாவது அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா எல்லா கொஸ்டின்ஸும் மக்கள் கேட்டாங்கன்னா, அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ நான் வந்து குடுத்தேன். ஸோ இதனால வந்து மக்களுக்கு வந்து நம்ம உதவியா இருக்கோம். மக்களுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்டா தெரிவோம் அப்படின்றதுல நான் கொஞ்சம் ஒரு மைண்ட் தாட் நான் வந்து வச்சிருந்தேன். ஸோ இதையே நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து இதே மாரி விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, மக்கள் மெதுவா என்னோட லிங்க்க வந்து கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மெதுவா வந்து என்னோட லிங்க்ல பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல எனக்கு வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு லிங்க்க கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிசல்ட்ஸா வந்து மாறுச்சு. ஸோ 30 டேஸ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து 30 டேஸ்னா நான் 30 டேஸ்ன்றது வந்து ஒரு 35 டேஸ் இல்ல ஒரு 40 டேஸ்க்குள்ள நான் வந்து ஒரு ₹5000 எனக்கு வந்து கமிஷனா வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கிடையாது. பட் இந்த அமௌண்ட்டே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. பிகாஸ் நான் வந்து பெருசா நான் எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே பண்ணல. நான் ஜஸ்ட்டு வீட்ல இருந்து பண்ண விஷயங்கள் தான். இதுல நான் வந்து பெருசா அட்வர்டைஸ்மென்ட்ஸ் குடுக்கல. முன்னாடியே ஃபாலோயிங்லாம் என்ட்ட பெருசாலாம் இல்ல. நான் எல்லாமே வந்து பொறுமையா பில்ட் பண்ணி நான் கொண்டு வந்தது தான். ஸோ நீங்க இதுலருந்து நீங்க என்ன லெசன் கத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் டெய்லியும் வந்து நீங்க எடுக்கணும். அதாவது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க வந்து இம்ப்ரூவ்மென்ட்க்கு நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாரி உங்களோட பீப்பிள் அதாவது உங்களோட ஆடியன்ஸ் வந்து எப்படி வந்து திங்க் பண்றாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ கிரியேட் பண்ணி தரும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்ட்டா மைண்ட்ல வச்சுட்டு வொர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சக்சஸ்ன்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம்
அப்படின்ற மாரி நான் வந்து நினைக்கிறது இல்ல. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து வச்சுக்கணும். அதே மாரி சில சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதே மாரி கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ கிளியரா புரியுது. முன்னாடி நான் வந்து இத வந்து அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.